அது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் சற்று முன்னர் அவருடைய மோதிலால் நேரு மார்க் வீட்டிலிருந்து ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சி அலுவலகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சற்று முன்னர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, ப சிதம்பரம் உள்ளிட்ட பலர் கட்சி அலுவலகத்தில் தற்போது உடலை பெற்று காங்கிரஸ் அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கிறார்கள். காங்கிரஸ் அலுவலகத்தில், அதாவது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம், அதே போன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த அரங்கில் பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட இருக்கிறது. தற்போது காங்கிரஸ் அலுவலக வாசலில் உடல் வந்து சேர்ந்திருக்கிறது. ராணுவ வாகனத்திலிருந்து உடல் இறக்கப்பட்டு தற்போது கட்சி அலுவலகத்திற்கு இன்னும் சில நிமிடங்களில் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கு சுமார் 1 மணி நேரம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க தற்போது காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறது. இன்று காலை 8:30 மணி அளவில் இங்கு கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய வீட்டில் உறவினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துவதற்கு வந்ததால் சற்று காலதாமதமானது. ஏனென்றால் அமெரிக்காவில் அவருடைய மகள் ஒருவர் இருந்தார். அங்கிருந்து பல உறவினர்கள் வந்து சேருவதற்கு இன்று அதிகாலை ஆனது. ஆகவே பல இடங்களிலிருந்து உறவினர்கள் வந்து சேருவதற்கு, அஞ்சலி செலுத்துவதற்கு காலதாமதமானதால் சற்று முன்னர் தான் அவருடைய உடல் அவருடைய வீட்டிலிருந்து தற்போது கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் இங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக இறுதிச் சடங்கு நடைபெறும் நிகம்போத் காட்டு பகுதிக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அங்கு முழு ராணுவ மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை குடியரசுத் தலைவர், ஒன்றிய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளினுடைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். திமுக சார்பாக நேற்றைய தினம் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய மோதிலால் நேரு வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதே போன்று முக்கிய தலைவர்களான டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, கனிமொழி எம்பி, ஆராசா உள்ளிட்டவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இன்று இறுதி நிகழ்வு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் திமுக சார்பாக மாநிலங்களவை தலைவர் திருச்சி சிவா, அதே போன்று மக்களவை கொறடா ஆராசா உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிகம்போத் காட் பகுதியில் முழு ராணுவ மரியாதையுடன் உடல் தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும், நினைவகம் அமைப்பதற்கான இடம் ஒதுக்க வேண்டும், அந்த இடத்தில்தான் உடல் தகனம் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு அதனை ஏற்க மறுத்துவிட்டது. தற்போது நிகம்போத் காட் பகுதியில் உடல் தகனம் நடைபெறட்டும், அதன் பிறகு சில நாட்களில் எங்கு இந்த நினைவகம் அமைக்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தற்போது அறிவித்திருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்புகள் நிலவின. இந்த நிலையில்தான் தற்போது கட்சி அலுவலகத்திற்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மன்மோகன் சிங் உடல் வைக்கப்படுகிறது. 1 மணி நேரம் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும், அங்கு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஊர்வலமாக நிகம்போத் காட் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. சுமார் 11:45 மணி அளவில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் வழங்க கேட்டோம்.